உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடைசி வரைக்கும் இவரை மன்னிக்கவே மாட்டியா? நிச்சயமா. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு தடவை நான் உனக்காக விட்டு கொடுக்க போறேன். ஆமா, அப்படின்னு கேட்டாரு. வேலை தானே, அதுவும் நம்ம ஸ்கூல்ல தானே. நான் தரேன். அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. இந்த வேலையை தரலன்னு முடிவெடுத்திருக்கனே, அது முழுக்க முழுக்க உனக்காக தான் டி. என்ன ஒண்ணு, இந்த முடிவை என்ன எடுக்க வச்சதுக்கு ஒரு நாள் நீ வருத்தப்படதான் போற. அது நடக்காதடி. நிச்சயமா வெங்கடேஷ் நீ வச்ச நம்பிக்கையை காப்பாத்துவாரு. நம்பிக்கை வச்சது நீ. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல, வரவும் வராது. அவரும் அவருடைய அப்பா அம்மாவும் மன்னிக்கிற மாதிரி ஒரு தப்ப பண்ணல. இது அவங்க செஞ்சது கிரைம், குற்றம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். சரி விடு, வேலை தரன்னு முடிவு எடுத்துட்டல்ல, ரொம்ப தேங்க்ஸ். பரணி, திரும்பவும் சொல்றேன், நான் வேலை கொடுக்கறதுனால இந்த மனுஷனை மன்னிச்சிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்காக மட்டும்தான் இந்த வேலையை இவருக்கு தரேன். அத புரிஞ்சுக்கோ. எனக்காக நீ வேலை தரத்துக்கு முடிவெடுத்தாலும் இது நல்ல முடிவுன்னு சந்தோஷப்படுற நாள் வரதாண்டி போது. வாய்ப்பே இல்ல, எனக்கு தெரியும். சௌந்தர மாமாவை மீறிதான் இந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா வந்திருக்க. அந்த நன்றி கடன் எனக்கு சாகுற வரைக்கும் இருக்கும். அதனாலதான் நான் இந்த வேலையே தரேன். வெங்கடேஷ், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். தேங்க்யூ ரத்னா. வேலை தரேன். எந்த வேலைன்னு கேட்கலையே. என்ன ரத்னா, பியூன் வேலை என்ன? செக்யூரிட்டி வேலை கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். வாத்தியார் வேலை தான், ஆனா பிடி அசிஸ்டன்ட் இல்ல, செகண்ட் கிரேட் டீச்சர் தான். இலை அண்ணே, யோசிச்சு பேசல. நான் பாத்துக்கிறேனே. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு கிளாஸ் எடுக்கணும். சின்ன கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்க ஓகேனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லு. நான் கிளம்புற வேலையை பாக்குறேன். ஒரு 12 மணிக்கு நான் தூத்துக்குடி போக வேண்டியது இருக்கு. மதியம் சாப்பிடறதுக்கு நீ தனியா போயிடுதியா? ஏய், ஒரு நிமிஷம். எனக்கு டீ வேணும். இல்லை, முதல்ல உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஏற்பாடு பண்ணணும்ல. சும்மா தேவையில்லாம இனியே அசிஸ்டன்ட் மாதிரி பயன்படுத்திக்கிட்ட. இப்போ எனக்கு டீ வேணும். அதுவும் ஒரு டீ வேணாம், 2 டீ வேணும். அதுவும் ஸ்ட்ராங்கா, சூடா. புரிஞ்சுதா? கேட்கறதே மிரட்டி வர கேப்பியா? என்னடா லுக்கு விடுற? போய் வாங்கிட்டு வா. வர கோவத்துக்கு இரு, டீ வாங்கிட்டு வந்து பேசிக்கிறேன். ஏய், ஒரே ஒரு நிமிஷம்டா, இவங்களை அனுப்பிட்டு வரேன். அம்மா, அநேகமா வைரல் ஃபீவரா தான் இருக்கு உங்களுக்கு. 3 வேளைக்கு மாத்திரை எழுதியிருக்கேன், சாப்பிடுங்க. உடம்புல வலி இருக்கும், பரவாயில்ல. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, சரியா? இந்தாங்க. இந்தாங்க டாக்டர். தேங்க்ஸ். இதே டீ சாப்பிடுதியா? ஓ, வைரல் ஃபீவர்ல காது கேட்கல போல இருக்க. சும்மா இருடா. இல்லை, இந்தா. தேங்க்ஸ்டா. என்னல டீக்கெல்லாம் போய் தேங்க் சொல்லிட்டு இருக்கு? டீக்கு இல்லடா, பரவாயில்லைக்கு ஒரு கம்பல்ஷன்ல தான் ரத்னா வெங்கடேஷ வேலைக்கு சேர்த்துக்க ஒத்துக்கிட்டா. நீ அதை தடுக்கலல்ல, அதான். ஏம்ல, அதான் சொன்னனே, ரத்னாவுக்கு அவனை பிடிக்கிறதும் ரத்னாவுக்கு அவனை பிடிக்காம போறதும் ரத்னா எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அதே மாதிரி அவனுக்கு வேலை கொடுக்கறதும் அவனை வேலையில இருந்து தூக்குறதும் ரத்னாவோட முடிவு. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா
உனக்கு என் மேல கோவம் இல்லை. வருதுல? இப்ப நீ எது கண்ணு கலங்குடா? என்னதான் கோவம் இல்லைன்னு சொல்லுதோம்ல? இல்லடா, நான் வெங்கடேஷ்காக நிறைய சப்போர்ட் பண்றேன். எனக்கு என்னன்னா, ரத்னா வெங்கடேஷ் கூட வாழ்ந்தா போதும்னு இருக்கு. உனக்கும் பிடிக்கல, ரத்னாவுக்கும் பிடிக்கல. இப்ப நான் பண்றது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலடா. இல்லை, ரத்னாவுக்கு பிடிக்கலனாலும் சரி, எனக்கு பிடிக்கலனாலும் நல்லது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை நம்பி தாண்டா நான் இது எல்லாத்தையுமே பண்றேன். அதே நேரம் ஏதாச்சும் தப்பா நடந்து நீ என்ன வெறுத்துட்டா? இல்லை, என்னல பேசுற? கண்ணத்தையும் போட்டு பேசிட்டு இருக்க. எனக்கு தெரியும்டா, என்னை விட, மாமாவை விட, உலகத்துல எல்லாத்தையும் விட உனக்கு தங்கச்சிங்க தான் முக்கியம்னு. ஒருவேளை ஏதாச்சும் தப்பா நடந்து என் மேல கோவப்பட்டு வெறுத்து நீ மட்டும் என்ன ஒதுக்கி வச்சன்னு வெயி, அதுக்கப்புறம் சத்தியமா சொல்றேன், நான் செத்துதான் ஏலே. போவேன். இல்லை இல்லை, என்னல பேசுத? நீ அழுதிண்டா நான் தாங்குவேனா? உனக்கு வேணா உன் தங்கச்சிங்க முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ தாண்டா முக்கியம். நீ இல்லனா நான் உசுரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? இல்லை, என்னல பேசுத? இந்த பாரு, இந்த சம்பவத்துக்கு அவன் தங்கச்சிங்க தான் உசுரு. ஆனா நீதாம்ல என் மூச்சு காத்து. இல்லை, நீ இல்லனா நான் மட்டும் வாழ்ந்துருவேன் நினைக்கியா? உனக்கும் எனக்கும் பிரச்சனை வரலாம், நம்ம சண்டை போட்டுக்கிடலாம், ஒருத்தரை மல்லு கட்டிட்டு ஊரிலலாம். ஆனா என்ன நடந்தாலும் சரி, நீ மட்டும் என்ன விட்டுட்டு போயிடாதல. அப்படி நீ போயிட்டினா மூச்சு காத்து இல்லாத மனுஷ வெறும் பொணந்தாம்ல. டாக்டர் வரலாமா? அக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். சண்முகம், இது வீடு இல்ல, கிளினிக். தயவு செஞ்சு உங்க ரொமான்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு கிளம்புங்க பிரசிடென்ட் சார். வீடுன்னா மட்டும் இதை தாண்டி என்ன செஞ்சிருவியா? கிளம்புங்க பிரசிடென்ட் சார், போதும். வீடுன்னா மட்டும் என்னல செஞ்சிருவ? போடா, போதும் போடா. இல்லை, போணுமா? போகணும், பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிட மாட்டாவ. ஏய், போடா. இந்தா போடுங்க. ஏக்கோ, கொஞ்சம் நேரம் கழிச்சு வரக்கூடாத நீ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.